மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1977, 80, 84 இந்த 3 முறை இருந்தார். மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆட்சியோ ஜனதா கட்சி ஆட்சியோ அல்லது கூட்டணி ஆட்சியோ யார் இருந்தாலும் அவர்களோடு இணக்கமாக இருக்கும். இது தொடர்பாக 1981, 82 கருதுறேன். அப்போ பழ நெடுமாறன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் கேட்கிறாரு, மத்தியில் யார் பிரதமர் ஆனாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஆதரிக்கிறீங்களே, இந்த அரசுக்குன்னு ஒரு உறுதியான கொள்கை நிலைப்பாடு இல்லையா? அப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சட்டமன்றத்தில் சொல்றார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று ஒரு அரசியல் கொள்கை இருக்கிறது. கட்டுண்டு வாழும், பிரிவினை நாடோம், சமநிலையில் இணைவோம். இதுதான் எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு, கொள்கை. ஆனால் இந்த அரசுக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது. அது என்ன கொள்கை என்றால், இந்த மாநில மக்களின் நலன், மாநிலத்தின் முன்னேற்றம், இதை பிரதானமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் மாநில அரசின் கொள்கை. எனவே மத்திய அரசோடு முரண்பட்டு நிற்காமல் உடன்பட்டு நின்று தேவையான திட்டங்களை, தேவையான நிதிகளை பெற்று இந்த மாநிலத்தினுடைய வருவாயை பெருக்குவோம், வளர்ச்சியை பெருக்குவோம், மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியாக சொன்னார். யார் ஆள்றாங்க என்னங்கிறது நமக்கு பிரச்சனைகளே இல்லை. ஆனால் மாநிலத்தினுடைய உரிமைகளை விட்டு கொடுக்கல.